போடி அங்கிட்டு. உங்களுக்கு என்னங்க வலி? பொண்ணுங்க எங்களுக்கு தானே கஷ்டம். நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தையே இல்ல. என்னால கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல. எனக்கு குழந்தைய கொஞ்சணும்னு ஆசை இருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பையே நோண்டிட்டு இருந்தா எப்படிங்க நமக்கு குழந்தை பிறக்கும்? ப்ளீஸ் என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பாடி செல்லாம், அழுகாதடி. இதுக்கு போய் ஃபீல் பண்ற? எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம்னு ஒண்ணு வரும், அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமாக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு செல்லாம். போடி, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். போமா. ஆனா உனக்கு ஏதாவது சொல்லி என் வாயை மூடிடுவேன். சிப்போடா. இன்னும் விளையாட்டு பிள்ளை மாதிரியே இருக்காளே. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளராக விஷால் தேர்வு. நாசர் தலைவரானார். வர வர இதுவும் அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. கள்ளக்காதலா? பேப்பரை திறந்தாலே போதியா, கள்ளக்காதல், கற்பழிப்பு, கொலை, என்னதான் பண்றதுன்னே தெரியல. எல்லாம் கலிகாலமா இருக்கியா? நடக்கட்டும். வர வர பேப்பரை படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. கெட்ட செய்தி தான் அதிகமா இருக்கு. சே, இது என்னது? உங்க அண்ணன் பேப்பர் படிச்சிட்டு இருக்க, அழகா பாருடி. டேய் பாலா, எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. தங்கச்சி, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? முன்னத்துல எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கமா. ஆமா, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற. ஏய், நம்ம வந்தது அவனுக்கு பிடிக்கல போல. வாடி போலாம். வாடி. அடிங்க ஐயால, வாடா. தங்கச்சி உட்காருமா. சரிண்ணா. என்னடா சுத்தி சுத்தி பாக்குற? மாப்பிள எங்கடா தங்கச்சியா காணா? அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காடா. அண்ணி அங்க விட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலைமா, முடிச்சிட்டு நானும் கிளம்பிடுவேன். வர வர உங்க பொண்ணுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற. ஒரு நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து நிக்க போற. அப்ப பாருங்க. அவ பொம்பளை பிள்ளை படிச்ச படிப்புக்கு அக்கறையா வேலைக்காவது போறான். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஊதாரித்தனமா ஊர் சுத்திட்டு இருக்கிற. இதுல அவளை பத்தி குறை வேற சொல்ற. முதல்ல நீ ஒழுங்கா இருக்க பாருடா, அப்புறமா அவளை குறை சொல்லலாம். அப்ப முத்தி அப்படியே இருக்குது பாரு. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு எக்கடாவது கட்டு போங்க. காசிமேடு கடலு பக்கம் காத்தடிக்கு பாரு, பாசப்பறவை ஆட்டோவுல சந்தோஷமா ஏறு. காசிமேடு கடலு பக்கம் காத்தடிக்கு பாரு, பாசப்பறவை ஆட்டோவுல சந்தோஷமா ஏறு. மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் பொண்ணு ஜோறு. மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் பொண்ணு ஜோறு. இந்த மயக்கால பாடும் கானா நீயும் கொஞ்சம் கேளு. இந்த மயக்கால பாடும் கானா நீயும் கொஞ்சம் கேளு. காசிமேடு கடலு பக்கம் காத்திடிக்கு பாரு, பாசப்பறவை ஆட்டோவுல சந்தோஷமா ஏறு. கட்டுப்பாடு இல்லாமத்தான் காதல் வளருது தம்பி. கண் சிமிட்டி பார்க்கும் போது பூவா மலருது. அப்படிதான். கட்டுப்பாடு இல்லாமத்தான் காதல் வளருது தம்பி. கண் சிமிட்டி பார்க்கும் போது பூவா மலருது. தொட்டு பேசும் காதலுக்கு ஆயுசு கம்மிடா தம்பி. தொட்டு பேசும் காதலுக்கு ஆயுசு கம்மிடா. நீ விட்டு கொடுத்து போனாத்தான் வாழ்க்கை ஜெயிக்கண்டா. நீ விட்டு கொடுத்து போனாத்தான் வாழ்க்கை ஜெயிக்கண்டா. காசிமேடு
காசிமேடு கடலு பக்கம் காத்தடிக்கும் பாரு, மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் பொண்ணும் ஜோறு. காசிமேடு கடலு பக்கம் காத்தடிக்கும் பாரு, மாயக்கால பாடுங்கானா நீயும் கொஞ்சம் கேளு. ஹலோ. எங்கடி இருக்க? ஏய், வீட்டில் தாண்டா இருக்கேன். இவ்வளோ நேரமா ஃபோன் எடுக்க? கொஞ்சம் வேலையா இருந்தேன்டா. சரி சீக்கிரமா கிளம்பணும்டி. அப்படியா? ஆமாண்டி. இதோ வரேன், வைடா. ஆளை கரெக்ட் பண்ணிட்டோம், அமௌண்ட்டை கரெக்ட் பண்ண முடியலையே. ஏண்டி லேட்டு? சும்மா நீ நினைச்ச நேரத்துக்குலாம் வர முடியுமா? வீட்டில் அவர் இருக்காருல்ல, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கடா. ஓ அப்படியா? சொன்னா புரிஞ்சுக்கோ, மாட்டிக்கோண்டா. வெற்றி பார்த்துக்கலாம். ஏன் தான் இப்படி பண்றியோ? சரி வாடி. ஏய், அடி வாங்குவ. இப்பவே போலாண்டி. ஏய், சும்மா வெறுப்பேத்தாதடா. சரி நீயே சொல்லு. அதான் சொல்லிட்டேன்ல. ஹலோ, சொல்லுங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். ஓகே ஓகே, பாய். யாரு ஃபோன்ல? அதெல்லாம் சொல்ல முடியாது, வேற ஒருத்தர். இது எப்போ இருந்து? சி, அநியாயமா கிட்டிட்டடா. சி போட. அண்ணி, அண்ணி, அண்ணி. பஞ்சு, மறுபடியும் வீட்ல பிரச்சனையா? உன் பிரச்சனைக்கு வேற தீர்வே இல்லையா? என்னடி, நான் கேட்டுட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு பதில் சொல்லாம ஊமை மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இப்படியே ஊமையா இருந்திருந்து தானே எங்க பேரை கெடுத்து இல்லாம உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு நிக்கிற. எல்லாம் எங்க தலை எழுத்து. சீமையில இருந்து எத்தனையோ மாப்பிள்ள வந்தாங்க, ஆனா நீ இந்த சீமானதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னு கட்டுனியேடி. பாத்தியா உன் நிலைமைய? இதுக்குதான் பெத்தவங்க சொல்ற பேச்ச கொஞ்சமாவது மதிக்கணும். சரி சரி, முதல்ல இந்த தண்ணிய குடிச்சுப்புட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லுடி. தலை நாளியில பொட்ட புள்ள வேற வந்து பிறந்துருச்சு. உங்க பிரச்சனைக்கு மத்தியில இந்த குழந்தை தான் இம்பிட்டு கஷ்டப்படுது. பாவம், எப்படிதான் வளர போல. முள்ளுல பட்ட சேலை மாதிரி ஆயி போச்சுவோம் வாழ்க்கை. நல்லதோ கெட்டதோ நீதானமா அனுசரிச்சு போகணும். அண்ணி, என்ன அண்ணி, அது வாழ்க்கையே நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. பத்தாததுக்கு நீங்க வேற எண்ணெயை ஊத்துறீங்க. தங்கச்சி உள்ளவா. தங்கச்சி, அண்ணன் ஏற்கனவே உன் மேல ரொம்ப கோவமா இருக்கு. அண்ணி என்ன திட்டி இருந்தாலும் அது உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. படுத்து தூங்குமா, காலையில பேசிக்கலாம். இந்தாங்க, இந்தாமா குடி. சரிம்மா, பார்த்து இருந்துக்கோ. மறுபடியும் பிரச்சனைன்னு கண்ணா கசக்கிட்டு வந்து நிக்காத. குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். பார்வதி, நீதாம்மா அனுசரிச்சு போகணும். என்னங்க? வாமா. என்னங்க?
சேத்துல காலை வச்சா காலை கழுவத்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு அதை வெட்டணும்னு நினைக்கக்கூடாது. ஆம்பளைனா 1000 வார்த்தை பேசத்தான் செய்வான். பொம்பளை ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம பொறுமையா இருக்கிறது தான் ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகு. அவளே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கைக்கு அவ தான் அனுசரிச்சு வாழ கத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா ஆளு விட்டு சொல்லி அனுப்ப சொல்லு, நம்மளே போய் பேசி தீர்த்துக்குவோம். அவளை கண்ணு கலங்காம அனுப்பி வை. அப்படியே போகும்போது புள்ளைய வெறுங்கையோட அனுப்பாம ஏதாவது கொடுத்து அனுப்புமா. காவியா அழாதடா, இப்ப போயிடலாம். அண்ணே உட்காரலாமா? என்ன? போயிட்டு வரேன்னே. சரி சரி, போயிட்டு வா. வாண்டி, தங்கச்சியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு மாப்பிளைய கொஞ்சம் கண்டிச்சுட்டு வாடா. சரிங்க. பார்வதி, வந்துட்டேங்க. இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? குழந்தை அழுகுது இல்ல? எம்புட்டு நேரமா அது அழுகுது. தங்கச்சி போலாமா? போலாம்ப்பா, போலாம். வாமா. சத்தம் கேக்குதுடா. என்னடா இப்பதானே சொன்னேன், ஏன்டா எழுப்புன? ஏதோ சத்தம் கேக்குதுடா. முத்தம் கொடுக்கறதுக்குள்ள எழுப்பிட்டியாடா? அங்க பாரு. ஏதோ சத்தம் கேக்குது. எந்திரிக்கடா, எந்திரிக்கடா, எந்திரிக்கடா பாவிகளா. குடுகுடுப்புக்காரன். குடுகுடுப்பக்காரன் பேசாம இருங்க. டேய், இவனை பார்க்க கூடாதுன்னு எங்க ஆயா சொல்லிருக்கடா. படுக்கடா. சொல்லி தாண்டா ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவனை நம்ம நேர்ல சந்திக்கிறோம். வாங்கடா போலாம். நமக்கு என்ன விபரீத விளையாட்டுலாம். அட பாவிகளா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா குறி சொல்ற கேட்டுக்க. மண்ணால இடைஞ்சல் இல்ல, மனையால இடைஞ்சல் இல்ல, சொந்தத்தால சோறு இல்ல, பந்தத்தால பால் இல்ல, வாட போட்ட பொண்ணால இன்னைக்கு உன் குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்குதம்மா. உன் வீட்டு சனி மூலையில அங்காளியோ பங்காளியோ ஏவல் ஒண்ணு வச்சிருக்கா. இது சக்கம்மா சொல்ற சத்திய வாக்கம்மா. இது ஜக்கம்மா ஜக்கம்மா ஜக்கம்மா. இந்த வீட்டு அரசருக்கு குறி ஒண்ணு சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்கம்மா, கவனமா கேட்டுக்கம்மா. இந்த தால பொண்ணு இருக்கு நினைச்சிருக்கு அரசர் ஒண்ணு. அந்த பொண்ணு கூடு விட்டு கூடு பாய்தம்மா. இங்க சுத்தி உனக்கே வச்சம்பாரா ஆப்பு. பங்காளி, இன்னைக்கு அவனை விடக்கூடாதுடா. கேட்டு அறிஞ்சிக்க. இன்னைக்கு அவனுக்கு பாலை ஊத்துருவோம்டா. சரி வாங்கடா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா காப்பாத்துவா. சைதானே அப்பா ஓடிப்போ. சைதானே ஜக்கம்மா காப்பாத்து. ஜக்கம்மா சைதான். அம்மா ஜக்கம்மா காப்பாத்தம்மா, காப்பாத்து. ரெண்டு சைதா சேர்ந்து வருது. அம்மா ஜக்கம்மா காப்பாத்துமா, காப்பாத்து. அம்மா காப்பாத்துமா, ஜக்கம்மா ஜக்கம்மா. சைத்தான் விசில் அடிக்குதே. இது என்ன சைத்தானா இல்ல காட்டேரியா? ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. என்னடா மாப்ள, இன்னைக்கு வேலைக்கு போல? இப்பதான் குளிச்சுட்டு வர? வேலைக்கு போனா மட்டும் அட போடா. வாங்குற கூலி கைக்கு ஏட்டல வாய்க்கு ஏட்டல. மாப்ள ஒன்னும் பிறந்தா பணக்காரனா பிறந்துடணும், இல்ல பரம ஏழையா பிறந்துடணும். ஆனா இப்படி நடுத்தரமா மட்டும் பிறக்கூடாதா. வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. என்னடா மாப்ள ஜலிச்சுக்கிற? வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அதுக்காக வாழா வரப்புற. நீ வேறடா, காதலிச்சு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைய திசை மாறி போச்சுடா. உங்களுக்கு லவ் பண்ணும் போது மட்டும் இனிக்குது, இப்ப கசக்குதோ? எனக்கும் புரியுதுடா. கையில காசு இல்லாதனால பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. அவளை போட்டு நான் அடிச்சிடுறேன், அவளும் கோச்சுக்கிட்டு அவ அம்மா விட்டு போயிடுறா. மானமே போகுதுடா. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன முருகா, ஓ மச்சான் பாண்டி வர மாதிரி தெரியுது. பாண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வேலை எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சரி சரி, மாமன் மச்சான் பேசிட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மச்சான், நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம். அதான் அண்ணன் உங்களுக்கும் தங்கச்சிக்கும் சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பினாரு. இதை வச்சு சந்தோஷமா இருங்க மச்சான். இருக்கட்டும் மாப்பிள்ள, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கிக்கங்க. சரிங்க மச்சான், நான் வரேன். சரி மாப்பிள்ள. வர மச்சான். போயிட்டு வா மாப்பிள்ள. என்ன போ
நம்ம ஜோடி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டே இருக்கான். நீ மட்டும் பார்த்தன வையே, அப்படியே அசந்துருவ. அசல் பொம்பளை மாதிரியே இருக்கான். அப்படியா சொல்ற? ஆமாண்டா பறவை. உனக்கு செட் ஆயிடுச்சுடா. இந்த பறவைக்கு தான் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு தான் பறவை எப்பயோ செட் ஆயிட்டான்ல சார். டேய் நான் மேக்கப்ப சொன்னேன்டா. ஐயோ சாரி போனா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நாம் ஆசிரியர் தின விழாவை கொண்டாட உள்ளோம். தற்போது சுதந்திர போராட்ட தியாகி சுப்பையா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படும். சுப்பையா அவர்களை தற்போது சில நல்லுரைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்துல மாணவர்களோட அறிவு வளர்ச்சி அபரிதமா இருக்கு. அந்த அறிவை அவங்க வளர்க்கறதுக்கு அடித்தளமா இருக்கிறது பள்ளிக்கூடம். அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில கொண்டாடுறதான் இந்த ஆசிரியர் தினம். தற்போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடப்புத்தகம் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கண்டுகளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்கய்யா. மாயக்கால வரமாண்டி. வடக்கண்ணா வட வா வா வா. நல்லா படிக்கணும் என்ன? பாத்து வாமா வாமா. நல்லா படிக்கணும் என்ன? அழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. வந்துருச்சு ஓடி வந்த காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்த பாலும் பழமும் தேவையில்லை தூக்கம் இல்ல பால்வடியும் பூமுகத்தை பார்க்க வந்த காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்த காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்த. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. பேரு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. அந்த சின்னச்சாமி 3 மாசமா வட்டி காசு கொடுக்காம
தவணையை சொல்லி டேக்கா விட்டுட்டே இருக்கான். அவன் குடுமியை பிடிச்சாவது வட்டி காசை வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, அந்த பே மோசமான பே உன் அழக பூரா பாத்துட்டு அப்படியே பாப்பான். போனமா வசூல் பண்ணமா வந்தமான இருக்கணும். நீ போற வர பொம்பளைங்களை பார்க்காம மோர வித்து காசாக்கு. ஓசில ஊத்தி கொடுத்துறாத. என் தங்கம். இதுக்கு ஒண்ணு குறைச்சல்ல. இங்க பாரு, நீ போயிட்டு டக்குனு வா, கடைய பொட்டு நடச்சு டக்குனு வீட்டு போயிருவோம். நீ முதல்ல மோர வித்து காசாக்கு, அப்புறம் பாக்க. சரி போயிட்டு வா. புளிச்சு இந்த நேரத்துல ஆறுத எவன் வாங்க போறான்? என் பொண்டாட்டி தெரியும் கொல்ல போறா பாரு. எங்க போய் ஒளிஞ்சுக்கிடுச்சுதே? என்ன தேடுதான்? இல்ல அழகு இல்ல அங்க இருந்து தூக்குத போயா அங்கிட்ட. இல்ல மோர் சாப்பிட்டியா? நானே காசக்கணம் தேடிட்டு இருக்கேன். பீர குடி மோர குடின்னு வேலைய பாரு. எவ்வளவு போட்ட? கிடைச்சா எடுத்து வச்சுக்குவா. புஸ்க இதாண்டு பாரு. அதாயா குடியா குடியா குடியா. இல்ல உள்ள போட்டு எப்படி எடுக்க போற? இல்ல என்ன கைய விட்ட? இல்ல என்ன கைய விட்ட? டிக்கெட் தூக்குல தூக்குல நான் தேட போறேன். என்ன உள்ள கையையோ. ஐயா காசு கிடைச்சிருச்சு. ஐயோ காசு கிடைச்சிருச்சு. இல்ல நடக்க மாட்டேன். நீ நாதா பேர்றா. அட நாதாரிக்கு பிறந்த நாதாரி புது பானையை உடைச்சு விட்டான் ஐயா. தம்பி, நான் உங்க ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்கேன். ஆனா உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையா? அப்பப்போ வெளியூர் போயிருங்க சார். தம்பிக்கு பிசினஸ்லாம் வெளியூர்ல தான் போல. ஆமாங்க சார். தம்பி, வட்டி தூங்கினாலும் நம்ம சேகர் தூங்க மாட்டான். வட்டியை மட்டும் கரெக்டா கொடுத்துருவோம். பாரு அண்ணே, நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். அப்போ தெரியும் என் கேரக்டர். சரி தம்பி. அண்ணே, நானும் உங்களை மாதிரி வட்டி விதத்தில் குட்டி போகிறேன் தானே. கரெக்டாக சொன்னீங்க தம்பி. நம்ம பிஸ்னஸில் இதுதான் கரெக்டு. சரிங்களா? இந்தாங்க ஃபார்மெட்லாம் ஒரு தடவை பார்த்துங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணே. அப்புறண்ணே யோசிக்காமல் கையெழுத்து போடுங்க. பாலா, நீ ஒரு சாட்சி கையெழுத்து போட்டுறா. உன் விஷயத்துல நீ கரெக்டா இருக்கடா. இந்த பிஸ்னஸில் கரெக்டாக இருக்கணும் பார்த்தீங்களா? அதுதான் இது. ஓகேவா? இந்தாங்க தம்பி, பிஸ்னஸ் பண்ணி நல்லா வளரணும். சரியா? ஓகேங்க சார். வாங்க தம்பி. யார் இது நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறது? யாருன்னு பார்ப்போம். யார் இது? சங்கீதா மாதிரி இருக்கு. அவளே தான். என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? இவ்வளோ அழகா இருக்கா? ஹாய் நீ எஸ்எம்எஸ் அனுப்பிட்டா? இவ்வளோ ஸ்பீடாக இருக்கால. பதிலுக்கு நம்மளும் அனுப்புவோம். மாதிரி ஒன்று அனுப்பியிருக்கா. ஓகே, நம்மளும் அனுப்புவோம். நீ எப்படி இருக்க? Please send me your phone number. Okay. Send to me your number. ஓகே, நம்ம நம்பர் கேட்குறா. 9840979403. வந்துருச்சு. 984097
9403. என்ன ஃபோன் அடிக்குது? அவளே தான். ஹலோ ஹலோ, யாருங்க? நான் யாருன்னு தெரியலையா? நான் சங்கீதா பேசுறேன்டா லூசு. ஏய் சொல்லு சொல்லு சொல்லு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓகேடா. இந்த ஊர்ல தண்ணீர்ல வர பயமா இருக்கப்பா. எல்லாம் திருடு பசங்களும் எங்க யாரும் இல்லப்பா. சூப்பர் இடம். யாரும் வரமாட்டா கடவுளே. டூப்ளிகேட் தான் இருக்கு. என்ன பண்றது? குடிச்சுதான் ஆகணும். எல்லாம் தலைவிதி. நினைச்ச சர்க்காட்சி. சரி சரி ஐயா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். நல்லவர் மட்டும் இல்லையா, வல்லவர் நீங்க தான். வல்லலும் நீங்க தான், கடவுளும் நீங்க. கடவுளா? ஐயோ, உங்க முகம் இருக்குதே முகம், அது தங்கம் மாதிரி தக தகன்னு மின்னுது தலைவா. தங்கமா? என்னடா கொடுக்குற? உங்க கை இருக்குது, கை அது எங்க உடம்பு மேல பட்டா பட்டா நோய் நொடி ஒண்ணுமே வராது தலைவா. அப்படியா? உங்க குரல் இருக்குது, குரல், அந்த குரலுக்கு மயங்காத மக்களே கிடையாது. அது சரி தலைவா. இப்ப மட்டும் நீ என்கிட்ட பேசல, பேசுவ தலைவா, பேசுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இடத்துலயே கண்ணு விளையாடி தலையா முட்டி 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 தலைவா. ஐயா, நீ யாரு பெட்டு புள்ளையோ? நீ என்ன பத்தி பெருமை சொல்ற? உங்க மூஞ்சி காட்டுறா, இந்த அண்ணனுக்கு காட்டுறா. தம்பி வந்துட்டாரு பாரு. பக்கத்துல இருந்தாலே போதும், சொத்து சுகம் எதுவும் வேணாம். உங்க பக்கத்துல இருக்கு திருப்பாரு. கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட தம்பி. யாரே? நாயரா? நீதானா? நீதானே தலைவா. தலைவா நீ போதில் இருக்கு, நான் போதில் இருக்கு. என்ன கொலைக்காரனாக்காதே. நான் நல்லாளுக்கு நல்லாளு, கெட்டாளுக்கு கெட்டாளு. குத்துறா, குத்தி கொலை பண்றா. ஓடுறா ஓடுறா. இவ்வளவு நேரம் நம்ம கடவுளை கிட்ட பேசுறியா? நான் புரிஞ்சுக்கல. நம்ம தலைவர் புரட்சி தலைவர், புரட்சி தலைவர். நாசமா போக நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நீங்க விலகவே மாட்டீங்கடா, அழிச்சு போயிட்டீங்கடா, மண்ணோடு மண்ணா ஆயிடுவீங்கடா. உங்க பகுமானத்துக்கு அளவே இல்லாம போச்சுடா. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. உங்க போதைக்கு அந்த ஊருக்கு
அடி முத்து 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 முத்தம்மா நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா அடிபட்டு பட்டு 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 பட்டம்மா உன்னை பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா முன்னால மறைக்கிறியே பின்னால பாக்குறியே கண்ணால மயக்கிறியேடி என்ன காணாம தவிக்கிறியேடி என்ன காணாம தவிக்கிறியேடி அடி முத்து 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 முத்தம்மா நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா அடிபட்டு பட்டு 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 பட்டம்மா உன்னை பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா முன்னால நான் இருந்தா முணு முணுன்னு பேசுறியே கண்ணால காதல் பேசுற மறைச்சு பார்க்கிறியே மொத்தத்தில ஏங்குறியே ஏக்கம் உனக்கு தீரல அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லடி என் பக்கம் வந்து பதில சொல்லுடி அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லடி என் பக்கம் வந்து பதில சொல்லுடி அடி முத்து 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 முத்தம்மா நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா அடி பட்டு 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 பட்டம்மா உன்னை பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா கண்ணேவன் கால் கொலுசு கலகலன்னு பேசுதடி காணா குயில போலதான் காதோல லோலாக்கு தான் கண்ணடிச்சு கூப்பிடுதே மின்மினி பூச்சி போலதான் அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லடி என் பக்கம் வந்து பதில சொல்லுடி அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லடி என் பக்கம் வந்து பதில சொல்லுடி அடி முத்து 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 முத்தம்மா நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா அடி பட்டு 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 பட்டம்மா உன்னை பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா டேய் எப்ப பாரு போன நோண்டிட்டே இருக்க போன குடுறீங்க நான் நைட்டு தான் சொன்னேன்ல என் ஸ்கூல் ஃப்ரெண்டு வராங்க இருந்து பார்த்துட்டு போங்கன்னு அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க வந்தா உட்கார வச்சு பேசிக்கிட்டு நான் 2 ஹவர்ஸ்ல போயிட்டு வந்துடுறேன் ம் சரியா வரட்டா பார்த்து பத்திரமா ரெடி ச்சே இந்த ஆள் இப்படிதான் நீயா? நான் பயந்துட்டேன். வேற யாரும் நினைச்சேன். ஏன் இப்படி பண்ற? நான் வேற யாரும் வர போறா? லூசா நீ? கல்யாண ஆல்பமா? இது சித்தப்பா, சித்தி, அப்புறம் உங்களோட முத பொண்ணு, இது 2வது பொண்ணு, இது அவங்க குழந்தை, இது என் பக்கத்து வீட்டு ஆண்டி.
அப்புறம் அப்படின்னு பாரு. அதை எடு. அதை எடுக்க மாட்டேன். சும்மா எடு, சும்மா பாக்குறேன் கூட. எடுக்க மாட்டேன் எடு, சும்மா பாக்குறேன் கூட. ஏய் 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 நில்லுடி. ஏய் நில்லுடி நில்லுடி. குடு, சும்மா பாத்துட்டு தானே குடுக்குறேன்னு சொல்றேன். அப்படி என்ன மர்மம் இருக்கு அதுல? குடு, பாத்துட்டு தரேன். ஏய் குடுன்றல. ஏய் வேண்டாம். குடுக்குறியா இல்லையா? இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. என்ன பண்ண போறேன் பாரு. குடுக்க மாட்டேன். ஏய் சொன்னா கேளு. வேண்டாம். அது என்னதான் குடுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. பாத்து தான் குடுக்குறேன் கூட. ஏய் வேணாம்டா. சொன்னா கேட்க மாட்டியா? ரொம்ப பிஹேவ் சேட்ட பண்ணாத. விடுடா. என்ன நான் பார்க்க கூடாதா? பார்க்க கூடாது. சொன்னா கேளு. நான் பார்க்க கூடாதா? வேணாம். சி விடுடா. நினைச்சது நடக்கலையே. எஸ் ஆயிட்டாலே. சரி மாட்டுவா. ஓ, அத்தை தான் கால் பண்றாங்களா? ஹலோ, சொல்லுங்க அத்தை. எப்படி இருக்கே தம்பி? நான் நல்லா இருக்கேன் அத்தை. தம்பி, அடுத்த வாரம் எங்க ஊர் கோடாங்கியம்மன் கோயில் திருவிழா, மறக்காம வந்துடணும்ப்பா. அன்பார்ந்த கிராம பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். நமது கோடாங்கியம்மன் கோயிலுக்கு பால்குடம் வந்துட்டு இருக்கு. அதற்கு பொதுமக்கள் எந்த இடையூறும் கொடுக்காமல் அம்மன் அருள் பெருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது கோடாங்கியம்மன் கோயிலின் சிறப்பு என்னவென்றால் 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான் திருவிழா நடைபெறும். இந்த விழாவை எந்த தடையும் இல்லாமல் நடத்தி தருமாறு பொதுமக்களிடம் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. எங்க வேற ஆளு காணோம். டைம் வேற ஆகுது. ச்சே. ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா, ஜோடியத்தான் தேடுதம்மா. ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா, ஜோடியத்தான் தேடுதம்மா. தெம்மாங்கு ராகம் போட்டு பாடி காட்ட போறண்டி, தெம்மாங்கு ராகம் போட்டு பாடி காட்ட போறண்டி. ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா, ஜோடியத்தான் தேடுதம்மா. ஓல குடிசையில உக்காந்து பேசையில மல்லிகைப்பூ வாசத்துல மச்சான மயக்கினியே. ஓல குடிசையில உக்காந்து பேசையில மல்லிகைப்பூ வாசத்துல மச்சான மயக்கினியே. ஆத்தாடிய மனசு அலவட்டம் போடுது, ஆத்தாடிய மனசு அலவட்டம் போடுது. அச்சாரம் போட்டாச்சு அச்சோ இனி வேணாமடி, அச்சாரம் போட்டாச்சு அச்சோ இனி வேணாமடி. ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா, ஜோடியத்தான் தேடுதம்மா.
ஆவணி மாதத்துல தாவணி வேணாமடி சேலை ஒண்ணு நான் தருவேன் சேத்தனச்சு கட்டிக்கடி ஆவணி மாதத்துல தாவணி வேணாமடி சேலை ஒண்ணு நான் தருவேன் சேத்தனச்சு கட்டிக்கடி ஆத்தாடிய மனசு ஆசை வட்டம் போடுது ஆத்தாடிய மனசு ஆசை வட்டம் போடுது அச்சாரம் போட்டாச்சு அச்சோ இனி வேணாமடி அச்சாரம் போட்டாச்சு அச்சோ இனி வேணாமடி ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா ஜோடியத்தான் தேடுதம்மா ஆத்தங்கர ஓரத்துல அந்தி சாயும் நேரத்துல ஜோடி குயில் பாடுதம்மா ஜோடியத்தான் தேடுதம்மா. தம்பி தம்பி பேசுறது கேக்கலையா? என்னாச்சுப்பா? அத்தை லைன் கிடைக்கல அத்தை. அப்படியாப்பா? ஆமாங்க அத்தை. கண்டிப்பா நீங்க திருவிழாவுக்கு வந்துடணும் தம்பி. சரி அத்தை. வராம மட்டும் இருந்துடக்கூடாதுப்பா. ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த திருவிழா தம்பி. வச்சிருட்டாப்பா? சரிங்க அத்தை. தப்பு பண்ணது நீடா, ஏன் மேல கோச்சிட்டு நிக்கிற? நியாயமா பார்த்தா நீ தான் சாரி கேட்கணும். என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி முறைச்சிட்டு நிக்கிற. ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? அப்படி முறைச்சு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுமா? என்னதான் வேணும் சொல்லு. என் மேலேயும் தப்புல உன் மேலேயும் தப்புல ஏதோ நடந்து போச்சு, என்ன பண்ண சொல்ற? சாரி, போதுமா? ஐயோ துட்டு இல்லே. பரவாயில்லப்பா. திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. என்னையா திருட வந்தியா? ஒட்டில சும்மா. ஆளையும் மூஞ்சியும் பாரு. சும்மா. என்னது தொடப்பகட்ட பிஞ்சு பேரம் பிஞ்சு யார்கிட்ட? தப்பா நினைக்காத, போண்டாதான் கேட்டா. அதானே பார்த்தேன். அதாம்மா. அது சரி, காசு இருக்கா சொல்லியா? வந்துடுறானுங்க வேலை வெட்டி இல்லாம ஓசில திங்கிறதுக்கு. ஏமா திட்டுற? யோ காசு இல்ல போயா. அடடடடே என்னமாமா டீ கடைக்கு வந்து டீ சாப்பிட போயிட்டு இருக்க? போய் உட்கார்றா சப்ப. ஒரு 4 டீ போடுடா சூடா. ஆமா நம்ம மாமா வச்ச. என்ன சண்டியர டீ போடணுமாக்க? ஆளு குறையிற மாதிரி இருக்கு. ஏய் சும்மா தொண பேசிட்டு இருக்காம டீயை போடு. வா போண்டா எடுத்து கொடுப்பா, எல்லாத்துக்கும் கொடுப்பா. சீக்கிரம் வாங்குடா. வரும்டா அவசரப்படாத. அடிச்சு சாப்பிடுறீங்க, மெதுவா சாப்பிடுங்க. திக்கிக்கு போடு. மாமா தான் இருக்காருல்ல, அவர் பார்த்து பாரு. டேய் டீ குடுங்கடா. மச்சி டீ சூப்பர்ரா. பேஸ் பேஸ். இந்தடா இன்னொரு டீ சொல்றா. மாப்ள நூத்தி 10 ரூபா ஆச்சியா? போய் காசை வாங்கு. சரி வாங்கடா சீக்கிரம். வயிறு கும்பல் இருக்கப்பா. காசு குடியா. கையேடுறா. ஆஹா ஆப்பு வச்சுட்டாங்களே பெருமாளே. இவரு பாக்குறதே சரியில்லே பெருமாளே. இது ஒண்ணுதான் மிச்சம். போண்டா சாப்பிடலாம் வந்தா என்ன போண்டா ஆகிட்டாரு. ஐயோ எவ்வளோப்பா? 600 ரூபாண்ணே. 600 ரூபாயா? வாங்கிக்க.
அண்ணா அண்ணா சாவி கொடுங்கண்ணா. அண்ணா அண்ணா சாவிண்ணா. அண்ணா சாவி கொடுண்ணா. 2 நாளா கொடுத்துறேண்ணா. 5 மாசம் ஆச்சு டிவி கட்டம்ல சாவி வேணுமா சாவி? முதல்ல அங்க இருந்து கிளம்புடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா 2 நாள்ல கொடுத்துறேண்ணா. 2 நாளா பணத்தை கொடுத்து சாவி வாங்கிட்டு போ. அண்ணா எங்கம்மா போற? அண்ணே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேனே. ஒன்றுவேன். ப்ளீஸ்ண்ணா போயிட்டு சீக்கிரம் வாமா. நான் ப்ளீஸ்ண்ணா. 5 மாசம் ஆச்சு டிவி கட்டம்ல ஒன்னால ஒன்றுவேன். அண்ணா அண்ணா சொல்லுங்க தலைவரே. நான் பாத்துறேன் தலைவரே, கவலைப்படாதீங்க. பெரிய ரஜினிகாந்த் நினைப்பு ஸ்டைல் பண்ணிட்டு இருக்க. வண்டி எடுறா. ஏண்டி மாமா அழகா இருக்கிறது பிடிக்கலையா? நீ அழகுதான் சாமி. முதல்ல வண்டி எடுக்கிறியா? ஏய் ஏண்டி இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? நான் வரது வரை என் அண்ணன் பார்த்துட்டான். உன் கூட ரொம்ப நேரம் இருக்க முடியாது. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு, நான் வீட்டுக்கு போகணும். நான் விட்டா தானடி போறதுக்கு. உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கா? நீ எப்படி விடாம இருக்கன்னு நான் பாக்குறேன். டேய் சிவா, என்னடா என்னடா இங்க நிக்கிற? சும்மா தான்டா. நீ எங்க? எப்ப பார்த்தாலும் யார்ட்டாவது கடலை ஓட்டுக்கிட்டே இருக்க. கொள்ளாலடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஆமா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனே. சரி வாடா அந்த பக்கம். என்ன வரவே மாட்ற? சரி வரேன்டா, டைம் கிடைக்கும் போது வரேன்டா. ஆளு பார்த்தா மைனர் மாதிரி ஆயிர வர வர. நானா நீயா? போலாமா? இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஏய் இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு. வாவ் செம்மையா இருக்கு. அங்க அப்படியே பாரு. எவ்வளவு அழகா. சரி அங்க போய் பார்க்கலாமா? வாடி. இந்த கேம் பாரு. இதுடா நான் என்ன சொல்றேன், நீ என்ன விளையாடுற? இப்படி இடிக்காம. ஹலோ. ஹே சங்கீதா. சொல்லு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. என்னடி போனே காணோம்? போன் என்கிட்ட தாண்டி இருக்கு. ஏய் என்ன காமெடி பண்றியா? இல்ல. ஏய் மாமா பக்கத்துல இருக்காரா? இருக்காரு, என் பக்கத்துலயே தான் இருக்காரு. பேசுறியா? குடுடி. பேசுங்க பேசுங்க. யாருடி? பேசுங்க. ஹலோ மாமா. மாமாவா? என்ன மாமா இழுக்குறீங்க? யார் நீங்க? உங்களை நான் எங்க பாத்திருக்கேன்? மாமா உங்க நிச்சயத்தன்னைக்கு சங்கீதாவை எப்படி சைட் அடிச்சிங்க மறந்துட்டீங்களா? ஓ நீங்களா? ஆட்டாம பையன் பட்டணத்துல நல்ல வேலைதான் இருக்காப்ல, அப்புறம் ஏன் யோசிக்கிறிய? ஏப்பா வந்தவங்கெல்லாம் அட என்னப்பா பண்டம் பாத்திரம் என்ன நகை என்னன்னு கேக்குறீங்க? ஏப்பா பொண்ணு மனசுல என்ன இருக்கு மாப்பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு கேட்க வேணாமாப்பா? முதல்ல 2 பேரையும் பேச விடுங்கப்பா. சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு. பெரியவா பார்த்து நல்ல ஒரு முடிவு பண்றது சரியாதாப்பா இருக்கும். என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இது என்ன அந்த காலமா? கண்ணால பார்க்காம காதால மட்டும் கேட்டு கல்யாணம் பண்றதுக்கு இது கம்ப்யூட்டர் காலமாப்பா. அவன் வாட்ஸ்அப்ல வாட்ச் பண்றான், ஃபேஸ்புக்ல ஃபேஸ்அப் பாக்குற, ட்விட்டர்ல கல்யாணம் பண்றான், டெலிகிராம்ல குழந்தை டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இப்போ வந்துட்டு பொண்ணை மாப்பிள்ளைய அனுப்பி விடுங்கப்பா, அவங்க போய் பேசிட்டு வரட்டும். அப்பதானே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். பேச வேண்டியெல்லாம் பேசியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை 2 மனசு விட்டு பேச விடுங்கப்பா.
வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம், என்ன விடு, இல்ல எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். ஏய் என்னாச்சு வேணாம் வேணாங்கிற? ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? போடா. பேசுங்க மாமா. என்ன பண்றீங்க? கொடுங்க போன. என்னடி ஜொல்லு விட்டுட்டு இருக்கியா? அப்புறம் பேசுறேன், போனை வை. ஏண்டி ஃப்ரெண்டு தானே, அவன் மேல இவ்வளவு கோவப்படுற? உங்க வேலை என்ன, அந்த வேலையை பாருங்க. கொஞ்சம் விட்டா போதும், அப்படியே வழிய வேண்டியது. கண்ணும் ரெண்டும் தூங்கலடா, இதயமும் ஏங்குதடா. கண்ணும் ரெண்டும் தூங்கலடா, இதயமும் ஏங்குதடா. உன்னை விட வேறு ஏதுமில்ல, நீயே எனக்கு போதுமடா. உன்னை விட வேறு ஏதுமில்ல, நீயே எனக்கு போதுமடா. கண்ணும் ரெண்டும் தூங்கலடா, இதயமும் ஏங்குதடா. கண்ணு ரெண்டும் தூங்கலடா, இதயமும் ஏங்குதடா. உன்னை விட வேறு ஏதுமில்ல, நீயே எனக்கு போதுமடா. உன்னை விட வேறு ஏதுமில்ல, நீயே எனக்கு போதுமடா. கண்ணு ரெண்டும் தூங்கலடா, இதயமும் ஏங்குதடா. ஏய் நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டே இல்லையாடி? பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா உன் வீடியோ வெளியே வரும், பரவாயில்லையா? உனக்கு தேவை பணம் தானே? ஆமாண்டி, பணம் தான். இதுக்கு மேல பேசாத, போனை வைடா பொறுக்கி. நான் பொறுக்கியா? போனுக்குள்ள வந்துருச்சேன். கடந்த 1ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த அந்த ரயிலில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் என்ற இளம் பெண் பொறியாளர் சரி 14 பேர் இங்க கூட நான் மாத்துறேன். ஏற்படுத்திய இந்த ரிமோட் வேற வர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ போன் போச்சு. என்னடா பண்றீங்க? குடு. ஏமா நாங்க மாத்தினா மாறாதா? நீங்க மாத்தினாதான் மாறுமா? அதான் பார்த்தேன்ல, மாத்திட்டாலும்
மூளை எழுதி விட்டு பக்கத்தில் வராதுன்ற என்னடி? ம், டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்புடா. அண்ணி வந்துருவாங்க, ப்ளீஸ் தள்ளிப்போ. சொல்லிட்டே இருக்கேன், தள்ளிப்போ. என்னம்மா என்ன? என்னம்மா நொன்னம்மான்னு தள்ளிப்போ, சும்மா இருடா. ஏய், இப்போ நான் என்ன பண்ணேன்? ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு, தள்ளி உட்கார்றா. ஏய் மீனா, ரொம்ப தாண்டி பண்ற. கிஸ் குத்தது தப்பா? கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல உனக்கு. போ அந்த பக்கம், அண்ணி வந்துருவாங்க. மாமா என்னடி? நான் ஒன்னு சொல்லட்டுமா? அதெல்லாம் கையடுறி. எப்ப பார்த்தாலும் நெஞ்சில இருக்கிற முடிய புடுங்கறதே உன் வேலையா போச்சு. இப்ப சொல்றீ என்னன்னு? என்னடி உன் நம்ம பிரச்சனை? சூர்யாவுக்கும் நம்ம மீனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஐயோ அடி லூசு, அவங்க ஏற்கனவே கணவன் மனைவியா தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? மனசுல அப்படி நினைச்சிட்டு இருக்காங்கடி. அதை நம்ம தான் நிறைவேற்றி வைக்கணும். என் செல்ல மாமா இல்ல. ஏய் லூசு, லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் இருடி. ஏய் எந்திரா. ஏய் வாடி, ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு இதே வேலைதான், விடுறா. நான் இப்ப என்னடி பண்ணேன்? நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு தெரியுமா? நான் உண்மையில உயிரே வச்சிருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. என்னை இப்ப கூட வீட்டுல தேடிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒருத்தர் பார்க்க வேணாண்டா, சரியா? சரி. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே இருடி, உடனே கிளம்புற. இப்ப கூட உனக்கு இதே நினைப்பு தானே? விட. நான் பண்ண தப்புக்கு இதெல்லாம் தேவைதான். இந்தா செயினை வச்சுக்க, துரோகி. இதுக்கு மேல என்ன தொல்லை பண்ணாத. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், என்னை விட்டு. இங்க பார், என்னை பத்தி உனக்கு தெரியாது. இதுக்கு மேல வீடியோ ஏதாவது லீக் ஆச்சு உன்னை அவ்வளவுதான். ஏய், நம்ம நினைச்சது நடந்து போச்சு. நம்ம நினைச்சது நடந்துருச்சு. இனி நம்ம ராஜா தான். ஏய் ஏய், என்னை விட நம்ம காதலை விட உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியமா? நான் அப்படி சொன்னா நீ அப்படித்தானே பண்ற. நான் உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. ஆனா என்ன ஒரு மாசம் இருக்க வச்சிட்டல்ல. நம்ம லைஃப்ல சேர்ந்து வாழணும்னா கொஞ்ச நாள் பிரிஞ்சுதான் இருக்கணும், புரிஞ்சுக்கூடா. மாப்ள சொன்னா கேட்டியாடா? உன் தங்கச்சி என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கா பாரு. மாமா அவன் நமக்கு தேவையில்லை. முதல்ல எவ்வளவு போடு. ஏய் 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 என்ன மாமா பாத்துக்கிறீங்க? அவனை வெட்டு மாமா. ஏய் 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 பாத்துடா. ஏய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போய் புடிங்கடா அவளை. அவரு போய் மறுங்கடா. ஆடி பயந்து ஓடுறவன் ஆம்பளை இல்லடா, இன்னும் மோதிரம் தான்டா ஆம்பளை.
உனக்கு தங்கச்சின்னா வெறும் தங்கச்சி மட்டும்தான்டா. ஆனா எனக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாமே எனக்கு இவதான்டா. முடிஞ்சா தொட்டு பாருடா. ஏய், இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இந்த ஜென்மம் இல்லடா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவதான்டா எனக்கு பொண்டாட்டி. டேய், உனக்கு என்னடா வேணும்? உன் தங்கச்சி வேணுமா? கூட்டு போடா. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது பழக்கம் உயிருக்கு கேடு. நான் தான் பாலா ஃப்ரெண்டு பேசுறேன். பணம் கை நீட்டி வாங்கும் போது மட்டும் நல்ல மாதிரி நடிச்ச, இப்ப போனே எடுக்க மாட்டேற. நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், நீ யாரு சார்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. யாருன்னே தெரியாம நீங்க பேசிக்கிறீங்க. முதல்ல புரியுற மாதிரி பேசுங்க. நல்லா இருக்கு வேறா. கொடுத்ததை கேட்டா அடுத்தது பகன் சொல்லுவாங்க. இங்க பாரு, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. ஆனா நீ கேட்க மாட்டேன்ற. பாத்துக்கோ. உங்ககிட்ட நான் பணம் வாங்கல. என்ன பண்ணுவா பண்ணிக்க. சும்மா டென்ஷன் ஏத்திக்கிட்டு. டேய், என்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறியா? பாருடா, நீ இப்ப முடிவா என்னடா சொல்ல வர? இந்த பாரு, உனக்கு ரவுடிசம் பண்ண தெரியும்னா எனக்கும் பண்ண தெரியும். போதும் போதும், உனக்கு கொடுத்த டைம் வரைக்கும் போதும். அவ்வளவுதான், இனிமேல முடியாது. முடியாதுடா. உனக்கு பணம் கொடுக்க முடியாதா? உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. ஏய், யார நினைச்சிட்டு இருக்க? ராஸ்கல். ஹலோ, யாருங்க? சார், நான் பிரைவேட் பேங்க் மேனேஜர் பாலா பேசுறேன் சார். சொல்லுங்க தம்பி. நீங்க கேட்ட பணம் எங்க ரெடி ஆகல. ஆனா சென்னையில இருக்க ஒரு பேங்க்ல ரெடி பண்ணிட்டேன். அதுதான் உங்களை கேட்டுட்டு முடிவு பண்ணலான்னு கால் பண்ணேன் சார். பரவாயில்ல தம்பி. ஓ, அப்படிங்களா? எஸ் சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. நான் இப்போ 3 டேஸில் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகே சார். ஓகே. டேய், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அது வேற ஒன்றும் இல்லடா. அந்த வீராவுக்கு பணம் வாங்கி கொடுத்தலடா. ஆமாம். அவன்கிட்ட பணத்தை கேட்டா ஓவரா பேசிட்டு இருக்கா. டேய், அதை நான் வாங்கி தரேன் விட்றா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நேத்தே பேச வேண்டியதெல்லாம் பேசி இன்ஸ்பெக்டர்கிட்ட வான் பண்ண சொல்லிட்டேன். அவன் பணத்தை ரெடி பண்ணிட்டு இருப்பான் பாரு. சரிடா. எட்ரா எட்ரா போனை எட்ரா. டேய், போன்ல வந்தான்டா. கால் பண்ணிட்டான் அவன். நேத்து போட்ட போன்ல இப்ப அலறிட்டு போன் பண்ணிருக்கான். பாரு என்னன்னு. அவுட் ஸ்பீக்கர் போடு. பாலா, வீரா பேசுறேன். என்ன வீரா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் பாலா. என்ன பாலா, உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வைக்கலையா? தேவையில்லாம என்னை சீன்றான். அந்த இன்ஸ்பெக்டர் இல்லை பாலா, அந்த ஏசிபியே வந்தாலும் என் மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். என்னை பத்தி தெரியும்ல.
பார்த்து பதனமா இருக்க சொல்லு. 8 கொலை பண்ண எனக்கு 9 கொலை பண்ண ரொம்ப நேரம் ஆயிருது பாலா. நான் திருந்தி வாழன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட கை நீட்டி நான் பணம் வாங்கியிருக்கேன். அதனாலதான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட பொறுமையா பேசிக்கிருக்கேன். புரியுதா? சரி, பணத்தை எப்பதான் தருவ? இந்த மாசம் 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள மொத்த பணமும் உன் வீடு வந்து சேரும். அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, ஓகே வீரா, பணத்தை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணு. ஓகே, நானே கூப்பிடுறேன். சங்கீதா, என்னங்க? ஐனிங் பண்ணியாச்சாமா? என்னமா பண்ணிட்டு இருக்க? பண்ணிட்டேங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, டைம் ஆயிடுச்சு. இது வந்துட்டேங்க. Paul Collingwood in the gully. என்னம்மா பண்ணிட்டியாமா? Now I think he said. Yep, your Brad hits a fair ball. 2 நாள் நான் உங்களை விட்டு பிரிஞ்சதில்ல. நான் உங்களை விட்டுட்டு எப்படி இருக்க போறேன்னே தெரியல. சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? ப்ளீஸ்ங்க, வந்துருங்க. சி, என்னடி செல்லம், நான் 2 நாள்ல வந்துட போறேன். நான் அங்கேயே இருக்க போறேன். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு சரிடி செல்லம், சரிடே. சரி சரி, ஃபீல் பண்ணாதடி செல்லம். கேக்கடி போடி. I just want to continue just to remind you that that new ball is due. England have decided not to take it yet. சரி, கிளம்பட்டுமா பட்டு? ஓகே, பாய். சரி, பார்த்து ரெடி. இங்கே பாரு மாப்பிள்ள, சென்னைக்கு போனோமா, இன்டர்வியூ அட்டன் பண்ணோமா, வந்தோமான்னு இருக்கணும். சரிங்க மாமா. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்க, அது நம்ம ஊர் மாதிரி கிடையாது. சென்னை கொஞ்சம் சூதானமாக தான் நடந்துக்கணும். ஏங்க, அவன் என்ன சின்ன பையலாங்க? தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், அவனுக்கு எல்லாம் தெரியும். மொக்கா வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டா மச்சான். இனி மூடிக்க வேண்டியதுதான். போய் கிளம்புற வேலையை பாரு. தோ வரேன். நீ படிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. சரிக்கா, போயிட்டு வரேங்க. போயிட்டு வரோம் மாமா. சரி மாப்பிள்ள, வரட்டா? டேய், மெட்ராஸ் போனால் எங்களெல்லாம் மறந்துடாரா? அங்கெல்லாம் கலர் கலராக பொண்ணுங்க வரும். மீனாவையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்க. பாவண்டா அந்த பிள்ளை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன் விருப்பம். டேய், எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்ல வேணாம். நான் எங்கே போனாலும் என் மனசு ஃபுல்லாக மீனாக தான் இருப்பா. போய் இவன்ட்ட சொல்லியாடா, பாருடா. இவன் பெரிய கேடி இல்லை, அதனால தான் நான் சொன்னேன். டேய், எல்லாரும் மாதிரி என்ன நினச்சிட்டியாடா? நான்லாம் அப்படி கிடையாதுடா. டேய், மழை வர மாதிரி இருக்குடா. வாங்கடா 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 போலாம். ஏறா 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 போலாம். பொன்வானிலே மலக்குயில் பறக்கிறதே, பூ மல்லிகை மனதினில் மலர்கிறதே. ஆப்பிள் தரவா? இந்தா, உனக்கு வேணுமா? நீ சாப்பிடு. இந்தா. பண்ற இந்த இது வர சாரி.
வேணாமா? ஏய் பொய் சொல்லாத. ஒரு நிமிஷம் நில்லுமா. ஏன் இந்த செல்போனை கொஞ்சம் பாருமா. நீங்க சீட்டிங் பண்றீங்க, நான் அண்ணன்கிட்டயே சொல்லிடுவேன். நான் என்னம்மா பண்ணேன்? நீங்க பண்ணதான் இருக்கு. ஐயோ மீன் சிக்கிருச்சு. இந்த வீடியோல இருக்கிறது நீ தானே, உனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். இந்த வீடியோ வெளி உலகத்துக்கு வராம இருக்கணும்னா அதுக்கு கூலியா நீ எனக்கு 50,000 பணம் தரணும். பொறுக்கி போடி போ. எங்க போற? எங்க போனாலும் என்னை தேடி நீ தாண்டி வரணும். ஏன்னா உன் கடிவாளம் இப்ப என் கையில. டேய் தம்பி இங்க வாடா. என்னன்னு? எங்கடா உன் அக்கா 2 மாசமா ஆளையா காணோம்? அக்கா காலேஜ் போயிருக்கனே. எப்போ வருவா? தெரியலண்ணே. சரி வந்த என்கிட்ட சொல்லு, சரியா? சரிண்ணே. இந்தா வச்சுக்க, நீ போய் உன் வேலையை பார். ஐயோ போனவே எடுக்க மாட்டேக்கானே. ஐயோ என்ன அழகா இருக்க சாமி. ஐயோ ஏய் போனரா. ஏய் போனரா. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகுப்பா. ஐயோ என் தங்கமே எங்க இருக்கான்னு தெரியலையே. டேய் போன் எடுன்றாங்கடா. என்னடா பண்ற டேய்? டேய் போன் அடிச்சுக்கிறதுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் என் செல்லத்தை கொஞ்சிடுன்னு உனக்கு போறாமே இருக்காடா. சொல்றா. ஏய் எங்கடா கறியக்காவா? தின்றா, எல்லாத்தையும் நீயே தின்றா. திங்கிறத தவிர வேற எந்த வேலையும் இல்லடா உனக்கு. நீயே தின்றா. அப்புறம் தின்னாம என்ன பண்ணுவாங்க? வெறும் மச்சான் திங்கிறத தவிர வேற எதுவுமே உனக்கு தெரியாது. நீயே தின்றா. ஏய் நயன்தாராக்காக நான் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன்டா. கல்யாணமே ஆகாதடா. ச்சே உன் போன் தான்டா எடுத்து பேசுறா. பேசுறான்னு சொல்றேன். என்ன மாமா ஃபோன் பண்றாரு? ஹலோ மாப்ள. மாமா சொல்லு மாமா. மீனாட்சி செத்து போச்சு மாப்ள. ஐயோ என்ன மாமா சொல்றா? ஐயோ எப்போ மாமா? ஐயோ மீனாட்சி எப்படி மாமா நடந்தது? வீட்டு மீனாட்சி போயிடுச்சு மாப்ள. நீனா ஐயோ என்ன விட்டு போயிட்டியப்பா. ஐயோ 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 என்னடா ஆச்சு? ஐயோ ஐயோ மீனாட்சி. மாப்ள பேசியா? என்னடா பண்ற? டேய் என் மச்சான் அட பாவி. என்னடா காரியம் பண்ண? மாப்ள பேசு மாப்ள. அட பாவி ரத்தத்தை படுறா. ஏன்டா டே ஐயோ ஐயோ
ஊர்றாடே மீன செத்துடா ஊர்றாடே. நம்ம ஃபோன் அடிக்கல. ஓ, அவன் ஃபோன் அடிக்குதா? ஹலோ மாப்பிள்ள தெரியுமாமா? அதான் கிளம்பிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துடும். நீங்க அழாம இருங்க, நாங்க வந்துடுறோம். சரி வந்துடுடா. வந்துடும் மாமா, வந்துடும். அழாதீங்க. டேய் மாப்பிள, மாமா ஃபோன் பண்ணிட்டாரு, சீக்கிரம் கிளம்பு. மீனா நம்மள விட்டு போயிட்டா பாரா. டேய் சேகர், நீ அழுகிறதுனால எந்த பலனும் இல்லடா. நம்ம மீனா ஏன் செத்துச்சு, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு அத முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான தீர்வை பாப்போம்டா. நீ அழுகாதடா. டேய் சேகரே, நீ அழுக நிறுத்துடா. ஆஹா, வீரா தங்கச்சி, நீ சரியான அமௌண்ட்டை தட்டிட வேண்டியதுதான். மச்சி கொடுத்து வச்சோண்டா நீ. என்னம்மா ஏதோ விஷயம்னு சொன்னீங்க, பேசாமே இருக்கீங்க? மாப்பிள்ள, நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக கேளியா. சொல்லுங்க மாமா. நம்ம மீனாட்சிக்கு. என்னாச்சு மீனாட்சிக்கு? மாப்பிள்ள, நம்ம மீனாட்சி சாகுற அன்னைக்கு சந்தைப்பேட்டையில் அந்த சிவா கூட அழுதுகிட்டே பேசிட்டு. என்னமாமா சொல்றீங்க மாப்பிள்ள? அப்பவே போய் கேட்க வேண்டியதானே? பேருக்கு கோவப்படுற? அவர் சொல்ல வந்த விஷயத்தை முதல்ல பொறுமையா கேளு, அப்புறம் பாத்துக்கலாம் பிரச்சனையா. பொறுமையா கேட்க இது ஒன்றும் ராமாயண கதை இல்ல, என் வாழ்க்கையை தொலைச்ச பிரச்சனை. நீங்க யாரும் எனக்கு தேவையில்ல, என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். ஹேய், ஏதோ பேசணும்னு சொன்ன, இப்ப என்னமோ பேசாம நிக்கிற. என்ன விஷயம் சொல்லு. டேய் உன்னதாண்டா. அப்படி பார்த்தா விஷயம் தெரிஞ்சு போயிடுமா? என்னன்னு சொன்னா தானே தெரியும் லூசு. ஒன்றும் இல்லை, காசு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. என்னது 50,000 ரூபாய் காசா? எதுக்குடா 50,000 தேவைப்படுது? அதுக்கு ஏன்டா என்கிட்ட கேக்குற? பொருள் உன்னோடது, அப்புறம் ஓன்ட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது? என்னது பொருளா? ஏ லூசு, எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு.
அப்படியா? இந்தா போனை பாரு, உனக்கே புரியும். அட லூசு, இந்த போனுக்கும் நீ சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லடா. சம்பந்தமே இல்லையா? இந்த வீடியோவை உன் வீட்டுக்காரன் பார்த்தா என்ன நடக்கும் தெரியும்ல? ஹே, என்னடா சொல்ற? என்ன நம்பிக்கை துரோகி, உனக்கு நான் சந்தோஷம் கொடுத்ததுக்கு என் உடம்பு நீ வேலை பேசுறியா? கொன்னுடுவேன். போட, வீட்டை விட்டு வெளியே போடா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் கொடுக்கிற? என்னாச்சுடி? உன் ஃப்ரெண்டு சிவா இருக்கான்ல, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்னடி பண்ணா சொல்லு. உன் ஃப்ரெண்டுக்கே நம்பிக்கை துரோகம் பண்றியே, நீங்க என்ன ஒரு ஆம்பளையாடா? என்ன போட்டோலாம் நல்லா எடுத்திருக்கனா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஏன் நல்லா இல்ல? எப்படி பணம் கொடுக்குறியா இல்ல என் கூட வண்டியில் வரியா? ஓடி போ. நான் விரிச்ச வலையில் எந்த மீனும் மாட்டாம போனதில்ல. நீ மட்டும் என்ன போ, பாத்துக்கிறேன். சார், என்னடி சொல்ற? இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஏய் லூசு, உடனே எனக்கு போன் பண்ணி சொல்ல முடியாதே. இது எங்க அண்ணனுங்களுக்கு தெரியாம பாத்துக்கூட ப்ளீஸ்டா. சரி விடு, ஃபீல் பண்ணாத விடு, நான் பாத்துக்கிறேன். போனை எடுறா. போனை எடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ, எங்கடா இருக்க? சரி, பைக்கை பக்கத்துல விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறியா? சரி, ஓகே, பாய். வீட்டுக்கார வெளியே அனுப்பிட்டு கால் பண்ணிட்டேன். எப்படா? போலாமா? என்னடா? ஒண்ணும் இல்ல, உட்கார். என்னடா சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? நீ இருக்கல்ல. ஒண்ணும் இல்ல, சொல்லு.
சொல்லு. ஏய், சொல்ல மாட்டியா? ம்? நான் உசுரோட இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்றியா? மவளே, நீ உசுரோட இருந்தாதாடி. செத்தடி நீ. தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க. எங்க சாரிங்க. சாரிங்க. எங்க மன்னிச்சிருங்க. நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேங்க. எங்க ப்ளீஸ்ங்க, என்ன மன்னிச்சிருங்க. எங்க ப்ளீஸ்ங்க, வேண்டாங்க, என்ன விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ங்க. நான் தப்பு பண்ண மாட்டேங்க. எங்க ப்ளீஸ்ங்க. தப்பு பண்ற எல்லா பொம்பளைங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. ஏய் சங்கீதா, சங்கீதா, ஐயோ சங்கீதா, ஏய் என்னடி ஆச்சு சங்கீதா? அம்மே, ஏய் சங்கீதா, ஐயோ என்னம்மா அப்படி பண்ணிட்டியம்மா சங்கீதா? ஏய் இங்க பாரு, என்ன பாரு. ஏய் சங்கீதா, என்ன பாருடி அம்மே. சங்கீதா, மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நமக்கு இது வரைக்கும் குழந்தைய பிறக்கல. ஒருவேளை எனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லாம போயிடுமோங்கிற பயத்துலதான் நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவளா இருப்பேன் மாமா. என்னை மன்னிச்சிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா.
உன்னைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். தூக்கம் இல்லை, பசி இல்லை. ஏய் நிஜம்தான், உன்னே நினைச்சுதான் படுத்துட்டு இருக்கேன். நீ நம்புறியோ நம்பலையோ, நீ வேணா வந்து பார். இந்த மாதிரிலாம் நீ பேசினா நான் இப்போ வீட்டுக்கு வந்துடுவோம் பார்த்துக்க. ஆமாம், உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்குடி. சரி, உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கேன். அப்படியே செம்ம ட்ரெஸ்ஸு. நீ போட்டுனா செம்ம அழகாக இருப்ப. அப்படியே அதை பார்த்து நான் அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி இப்போ நீ இங்கே வரியா இல்லை நான் அங்கே வருவா சொல்லுடி. இப்பயே நான் வீட்டுக்கு வந்துடுவேன்டி, பார்த்துக்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். மாமா ஒரு நாளைக்கு வந்துடு. சரி, பாய், குட் நைட். இந்திரா, ஏய் ஏய் இந்திரா, ஏய் யாரா உனக்கு யமன்டா. ஏய் என்னடா செத்து தொலைடா மகனே.